பணக்காரவங்க மட்டும்தான் சேமிச்சு கோடீஸ்வரன் ஆக முடியுமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 30,000 நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 15%, அதாவது ஒரு 4,500 ரூபாய் அப்படிங்கிறத விட ஒரு 5,000 ரூபாய் மாத. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 30,000 நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 15%, அதாவது ஒரு 4,500 ரூபாய் அப்படிங்கிறத விட ஒரு 5,000 ரூபாய் மாத. நீங்க ஒரு 5,000 ரூபாய் மாதம் முதலீடு செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக 3.5 கோடி வரை உங்களுக்கு வருமானம் வரும் என்பது. நீங்க வந்து கடந்த நெக்ஸ்ட் ஒரு 30 இயர்ஸ்ல இந்த 5,000 rupees முதலீடு பண்றீங்கன்னா கிட்டத்தட்ட 18 லட்சம் ரூபாய் நீங்க வந்து முதலீடு பண்ணுவீங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 crore அப்படின்ற பட்சத்துல ஆகுது. ஒரு வருஷத்துக்கு நீங்க வந்து 60,000 ரூபாய் தான் முதலீடு பண்றீங்க. ஆனா இதுவே ஒரு 5 வருடமோ இல்ல ஒரு 10 வருடமோ கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களோட முதலீட்டு தொகை அப்படிங்கிறதும் அதிகமா இருக்கும். அதோட வருமான தொகை, அதாவது மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் அதிகமா இருக்கும். என்ன ஆனாலும், பங்குச்சந்தை என்ன ஆனாலும் சரி, என்னுடைய வருமானம் மேல கீழே போனாலும் சரி, என்னுடைய முதலீடு என்பதை நிறுத்தாமல் நீங்க ஒரு 5 வருடமோ இல்ல 10 வருடமோ தொடர்ந்து முதலீடு செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல சேர்ந்து வந்திருக்கிற தொகையை வந்து எடுக்கக்கூடாது. இன்னைக்கு 500 ரூபாய் அப்படிங்கிறது மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட். 10 ஸ்கீம்ல பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து வணக்கம், நான் ஸ்ரீதரன் பேசுறேன். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபினான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பணக்காரவங்க மட்டும்தான் சேமிச்சு கோடீஸ்வரன் ஆக முடியுமா அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லார் மத்தியிலையும் இருக்கிற ஒரு பொதுவான ஒரு இதுவாக தான் இருக்கு. ஒரு நார்மல் மனுஷன் கூட வந்து கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5,000 முதலீடு பண்ணாலே நான் கோடீஸ்வரன் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் வந்து எப்படி அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு 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 ஏதோ ஒரு கடையிலையோ இல்லை வந்து ஏதோ ஒரு ஆஃபீஸ்லேயோ வேலை பார்க்குறாங்க, ஒரு மிடில் கிளாஸ், அவங்களுக்கு வந்து மாத வருமானமே வந்து எனக்கு 30,000 to 35,000 தான் இருக்கு, என்னோட வீட்டு செலவுகளுக்கே வந்து அது பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களும் வந்து இந்த ஃபார்முலாவை வந்து ஃபாலோ பண்ணாக்க கண்டிப்பா வந்து 1 கோடி இல்லை 3.5 கோடி வரைக்கும் வந்து சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வருமானம் வரத்துக்கு உண்டான வழிகள் வந்து இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 30,000 நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒரு 15%, அதாவது ஒரு 4,500 ரூபாய் அப்படிங்கிறத விட ஒரு 5,000 ரூபாய் மாதம் ஒரு எஸ்ஐபியில வந்து முதலீடு பண்ணீங்கன்னா ஒரு 15% வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்க. 15% வருமானம் வருதுன்னா 30 வருஷத்துல, இப்ப நீங்க வந்து ஒரு 30 வயசுல இருக்கீங்க, இன்னைக்கு வந்து ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, ஒரு 5,000 ரூபாய் மாதம் நீங்க வந்து ஒரு மிட் கேப்லயோ இல்ல ஒரு ஸ்மால் கேப்லயோ போட்டீங்கன்னா அது கிட்டத்தட்ட கடந்த வருமானத்தை வைத்து பார்க்கும்போது ஒரு 15% அப்படிங்கிறது கண்டிப்பா வரும். அடுத்த 30 வருஷத்துல உங்களோட தொகை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா கெஸ் பண்ணவே முடியாது. நீங்க 1 கோடி அப்படின்னு சொல்லலாம், 1 கோடி இல்லை 2 கோடி அப்படின்னு சொல்லலாம், 2 கோடியும் கிடையாது. இது கிட்டத்தட்ட வந்து 3.5 கோடி ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக, அதாவது உங்களுடைய 60 வயதில் நீங்கள் வேலையை விடும் பொழுது உங்கள் கையில் 3.5 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 15% வருமானம் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 15-20 வருடங்களாக ஒரு மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை ஒரு ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்லயோ பார்த்தீங்கன்னா 15% முதல் 20% வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அதையே வந்து நம்ம வந்து 15% வந்து வறுமையானால் இந்த நெக்ஸ்ட் ஒரு 30 இயர்ஸ்ல நீங்க ஒரு 5,000 ரூபாய்
மாதம் முதலீடு செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக 3.5 கோடி வரை உங்களுக்கு வருமானம் வரும் என்பது கண்டிப்பாக நடக்கும். இப்போ நான் சொன்னது வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி. நம்ம மாதம் 5,000 ரூபாய் முதலீடு பண்ணோம்னா 30 வருஷத்துல வந்து 3.5 கோடி சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிறது ஒரு ஈஸியான கால்குலேஷன் வைஸ் நீங்க பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. ஆனா ப்ராக்டிக்கலா நீங்க வந்து அதை பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கு 1008 தடைகள் இருக்கு. என்னென்ன தடைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்பிட்வீன் இந்த நெக்ஸ்ட் ஒரு 30 இயர்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து நடுவில் வந்து பங்குச்சந்தை மேலே போகலாம், கீழே வரலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து வேலை வந்து நிரந்தரமா இருக்கலாம், இல்லை வந்து 1 மாசம் 2 மாசம் வந்து வேலை போகலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சம்பளம் ஏறலாம் இறங்கலாம். அதே மாதிரி நாளைக்கு வந்து இந்த 5,000 அப்படிங்கிற ஒரு இதையே வந்து தொடர்ந்து கட்ட முடியாத நிலையும் உருவாகலாம். இது எல்லாத்தையும் தாண்டி தான் வந்து நீங்க வந்து குறைந்தபட்சம் அந்த 5,000 ரூபாயை வந்து இது நமக்கு சொந்தமானது அல்ல, இது நமக்கு அடுத்த 30 வருடம் கழித்து மட்டுமே தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிப்ளின்ட் அப்ரோச்ல போனா மட்டும்தான் அது முடியும். அது மட்டும் இல்ல, நீங்க இந்த முதலீடு அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து கடந்த நெக்ஸ்ட் ஒரு 30 இயர்ஸ்ல இந்த 5,000 ருபீஸ் முதலீடு பண்றீங்கன்னா கிட்டத்தட்ட 18 லட்சம் ரூபாய் நீங்க வந்து முதலீடு பண்ணுவீங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 crore அப்படின்ற பட்சத்துல ஆகுது. ஆனா நீங்க முதலீடு செய்து விட்டு அப்படியே மறந்துடக்கூடாது. நீங்க இந்த முதலீடை வந்து மானிட்டர் பண்ணணும். ஒவ்வொரு அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க வந்து இதை மானிட்டர் பண்ணணும். ஏன்னா 5,000 அப்படிங்கிறது தொகை இன்னைக்கு கம்மியா தான் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு நீங்க வந்து 60,000 ரூபாய் தான் முதலீடு பண்றீங்க. ஆனா இதுவே ஒரு 5 வருடமோ இல்லை ஒரு 10 வருடமோ கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட முதலீட்டு தொகை அப்படிங்கிறதும் அதிகமா இருக்கும், அதோட வருமான தொகை அதாவது மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் அதிகமா இருக்கும். அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து நீங்க ஒவ்வொரு முறையும், அதாவது 2 வருடத்துக்கு ஒரு முறை உங்களுடைய நிதி ஆலோசகரையோ இல்லை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரையோ அணுகி அந்த ஸ்கீம் நல்லா போயிட்டு இருக்கா போலையா, இல்லை இந்த ஸ்கீமை விட வேற ஏதாவது ஸ்கீமுக்கு மாத்தலாமா, இல்லை இதே ஸ்கீம்ல கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறத ஒரு போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா நீங்க வந்து பண்ணினாதான் நீங்க வந்து உங்களோட இலக்கை வந்து அடைய முடியும். இதே மாதிரி வந்து அடுத்த ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுல வந்து அந்த டிசிப்ளின்ட் அப்ரோச் என்ன ஆனாலும், பங்குச்சந்தை என்ன ஆனாலும் சரி, என்னுடைய வருமானம் மேல கீழே போனாலும் சரி, என்னுடைய முதலீடு என்பதை நிறுத்தாமல் அடுத்த ஒரு 30 வருடத்திற்கு தொடர்ந்து முதலீடு செய்தால் மட்டுமே இது சாத்தியமாகும். அதே மாதிரி அந்த போர்ட்ஃபோலியோவையும் ரிவ்யூ பண்ணி எனக்கு வந்து எதிர்பார்க்கும் வருமானம் 15%. அந்த 15% வந்து ஒவ்வொரு 2 வருடத்திற்கோ, 2 வருடம் என்பது குறுகிய காலம், ஒரு 3 வருடத்திலேயோ இல்லை 5 வருடத்துக்கு ஒரு முறையோ எனக்கு அந்த 15% வருமானம் வந்திருக்கா அப்படிங்கிறத வந்து கண்காணிச்சு கருத்துடன் பார்த்தால் கண்டிப்பாக இது சாத்தியமாகும். இப்போ 5,000 ரூபாய் வருடா கட்டணும் அப்படின்னு சொல்றேன். இதுல வந்து சார் திடீர்னு எனக்கு வேலை போயிடுச்சுன்னா எப்படி சார் நான் கட்ட முடியும் அப்படிங்கிறது எல்லாரோட பொதுவான கேள்வியா இருக்கும். வேலை போகும் தருவாயில் எப்படியா இருந்தாலும் வந்து வேலை அப்படிங்கிறது வந்து அடுத்த வேலைக்கு நம்ம போய் தான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து குடும்பத்தை வந்து ஓட்டி தான் ஆகணும், அதுக்கு வந்து நம்ம வேலைக்கு போய் ஆகணும். அப்படி போற பட்சத்துல உங்களுக்கு அடுத்த வேலைக்கு போகும்பொழுது எவ்வளவு இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறத வந்து நீங்க பாஸும் பண்ணலாம், கேன்சலும் பண்ணலாம். அதே மாதிரி எஸ்ஐபியை கேன்சல் பண்ணிட்டு பாஸ் பண்றது பண்ணலாம். ஆனால் நீங்க ஒரு 5 வருடமோ இல்லை 10 வருடமோ ஒரு தொடர்ந்து முதலீடு செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல சேர்ந்து வந்திருக்கிற தொகையை வந்து எடுக்கக்கூடாது. நீங்க முதலீடு பண்ண தொகையை எடுக்காம அந்த கண்டினியூஸா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த எஸ்ஐபியை வந்து நீங்க ஸ்டாப்போ இல்லை பாஸோ பண்ணலாம். அதுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு வேலை கிடைச்ச உடனே முதல் வேலையை என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்ஐபியை வந்து திருப்பி கண்டினியூ பண்ணணும். அதே மாதிரி எவ்வளோ மாசத்துக்கு வந்து நீங்க வந்து எஸ்ஐபிய கட்டலையோ அந்த பணத்தையும் வந்து கூடிய சீக்கிரத்தில் எவ்வளோ சிறிய தொகையா இருந்தாலும் சரி, ஒரே டைமா இருந்தாலும் சரி, சிறிய தொகையா ஒரு
பல மாதங்களுக்கு கட்ட முடியும் அப்படின்னாலும் சரி, அந்த தொகையை வந்து நீங்க வந்து இமிடியேட்டா கட்டி அதை கொண்டு போறது தான் வந்து மிகச்சிறந்த முறையா இருக்கும். இந்த எஸ்ஐபியை வந்து ஸ்டாப் பண்ணலாம், பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஏதாவது கட்டணம் உண்டா அப்படின்னா, எஸ்ஐபி பாஸ் பண்றதுக்கோ எஸ்ஐபி ஸ்டாப் பண்றதுக்கோ எந்த விதமான கட்டணமும் கிடையாது. அதே மாதிரி நீங்க சேர்த்து வச்சிருக்கிற தொகையை அப்படியே வச்சிருக்கிறது தான் நல்லது. இந்த எஸ்ஐபி திருப்பி நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க அதே எந்த ஃபண்டில் நீங்க வந்து ஆரம்பிச்சீங்களோ அதே ஃபண்ட்லயே நீங்க வந்து அதை கண்டினியூ பண்ணிக்கிறது மிகவும் சிறந்தது. இதுல இன்னொரு கேள்வி வரும், நீங்க 5000 ரூபாய் முதலீடு பண்றீங்க, என்னென்ன ஸ்கீம்ல, எத்தனை ஒரு ஸ்கீம்ல முதலீடு பண்ணலாமா, இல்ல 5 ஸ்கீம்ல பண்ணலாமா, இன்னைக்கு 500 ரூபாய் அப்படிங்கிறது மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட், 10 ஸ்கீம்ல பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த 5000 முதலீடு அப்படிங்கிறது வந்து 2ல இருந்து 3 மேக்சிமம் அவ்வளவுதான் ஸ்கீம் இருக்கணும். ஏன்னா முதலீட்டு தொகை வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால வருமானம் எனக்கு வந்து 15% வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ரிஸ்க்கும் எடுக்கணும். அந்த ரிஸ்க்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் தான் வந்து நம்ம பத்தி பேசுறோம். நான் ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து ஒரு மிட் கேப்லயோ இல்ல ஸ்மால் கேப்லயோ போட்டோம் அப்படின்னா நீங்க சேர்த்து வச்ச தொகையை விட, முதலீடு செய்த தொகையை விட குறைந்து போவதற்கு உண்டான வாய்ப்புகள் குறுகிய காலத்துல வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதை பத்தி நீங்க கவலைப்படாம முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறது தான் முதல் கருத்து. ரெண்டாவது கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அந்த முதலீட்டுக்கு வந்து 15% வருமானம் வரக்கூடிய முதலீடுகளா வந்து நீங்க பார்க்கணும். மூணாவது வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 2ல இருந்து 3 ஸ்கீம், அதுக்கு மேல வந்து தேவையில்லை. அந்த 3 ஸ்கீமோ 2 ஸ்கீமோ இந்த வருமானத்தை கொடுக்குதா, அதே மாதிரி வந்து அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதை வந்து ரிவ்யூ பண்ணிட்டு அந்த 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த ரிவ்யூ பண்ணி இந்த முதலீட்டை வந்து ஒரு ப்ராப்பரா கொண்டு போனாலே இந்த 5000 முதலீடு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 3.5 கோடி ரூபாய் வருவது என்பது சாத்தியமாகும்.